திருவாரூர் மாவட்டத்தில் காலை முதல் கனமழை நீடித்து வரக்கூடிய நிலையில் கூத்தாநல்லூர் அருகே புள்ளமங்கலத்தில் குடியிருப்புகளை தண்ணீர் சூழ்ந்திருக்கிறது. இது தொடர்பான கள தகவலுடன் நேரான செய்தியாளர் ராஜசேகர் விவரம் என்ன? தேவப்பிரியன், திருவாரூர் மாவட்டத்துல இன்று அதிகாலை முதல் தொடர்ந்து கனமழை என்பது பெய்து வருகிறது. நாம தற்போது திருவாரூர் பழைய பேருந்து நிலையத்தில் இருக்கிறோம். நீங்க இந்த காட்சிகளை நேரடியாக பார்க்கலாம். திருவாரூர் மாவட்டத்துல முழுவதுமாக காலை முதல் கனமழை என்பது பெய்து வருகிறது. மாவட்டம் முழுவதும் கடந்த 8 மணி நேரத்துல 30 சென்டிமீட்டர் மழை அளவு என்பது பெய்திருக்கிறது. குறிப்பாக திருவாரூர்ல அதிகபட்சமாக கடந்த 8 மணி நேரத்துல 6 சென்டிமீட்டர் மழை அளவும், அதே போன்று நன்னிலத்தில் 5 சென்டிமீட்டர் மழை அளவும், திருத்துறைப்பூண்டியில் 3 சென்டிமீட்டர் மழை அளவும் பதிவாகி இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக மாவட்டம் முழுவதும் 30 சென்டிமீட்டர் மழை அளவு கடந்த 8 மணி நேரத்தில் மட்டும் பதிவாகி இருக்கிறது. இந்த நிலையில திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி வட்டம் கூத்தாநல்லூருக்கு அருகே உள்ள அந்த புள்ளமங்கலம் கிராமத்துல கீழத்தெரு, அதே போல கச்சவரன் கோயில் தெரு உள்ளிட்ட பகுதிகளில் 50க்கும் மேற்பட்ட வீடுகளை சுற்றி இந்த மழைநீர் சூழ்ந்திருக்கிறது. இதனால் அந்த பகுதியில் உள்ள செல்வம் என்கிற விவசாய கூலி தொழிலாளியின் வீட்டின் ஒரு பக்க சுவர் என்பது முழுவதுமாக இடிந்து விழுந்திருக்கிறது. அந்த பகுதியில் யாரும் இல்லாத காரணத்தினால் அவர்கள் யாரும் உயிர் சேதம் என்பது ஏற்படவில்லை. தொடர்ந்து அந்த பகுதியில் உள்ள அனைவரது வீடும் தற்பொழுது அப்படித்தான் இருந்து வருகிறது. எந்த நேரத்திலும் இடிந்து விடும் நிலையில் இருக்கிறது. உடனடியாக அதிகாரிகள் அந்த இடத்திற்கு சென்று அந்த மழைநீரை வடிவமைக்க வேண்டும் கோரிக்கை வச்சிருக்காங்க. குறிப்பாக இங்க உள்ள ஒரு நபர் இருக்கிறா, அவர்கிட்ட கேட்கலாம். சார், நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க? அந்த மழை எவ்வளவு நேரமா பெய்யுது? என்ன மாதிரியான பாதிப்புகளை பாக்குறீங்க? பாத்தீங்கன்னா ஒரு 3 மணி நேரமா நல்லா கனமழையா பெஞ்சிட்டு இருக்குது. வாழ்வாதாரம், அதாவது நம்ம பொது வாழ்க்கையில போறது டிராபிக் இதெல்லாம் கொஞ்சம் பாதிப்பா இருக்குது. இதுல இன்னும் கொஞ்சம் நல்லா இன்னும் மழை பெஞ்சிச்சுன்னா இன்னும் நிறைய பாதிப்புகள் வரும். மக்கள் நடமாட்டம் எல்லாமே கொஞ்சம் குறைவா இருக்கும். இந்த 3 சென்டிமீட்டர் கிட்ட கனமழையா பெஞ்சிட்டு இருக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம போயிட்டு வரதுக்கு எல்லாமே ரொம்ப சிரமமா இருக்குது. இதனால நமக்கு ரொம்ப பாதிப்பு இருக்குது. இன்னும் மழை வருமா? நீங்க நேரடியாக கேட்டுக்கலாம் தேவப்பிரியன். தொடர் கனமழையின் காரணமாக பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கை என்பது முற்றிலுமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது சொல்றாங்க. யாரும் வெளியில் வர முடியாத ஒரு சூழல் நிலவி வருகிறது. அது மட்டும் இல்லாமல் சம்பா நெல் சாகுபடியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய விவசாயிகள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதை காரணம் நன்னிலம் அருகே சன்னாநல்லூர், அதே போன்று வடகுடி, அதே போன்று மன்னார்குடி அருகே தட்டாங்கோயில் உள்ளிட்ட பகுதிகளில் 30 நாட்களான இளம் நெற்பயிர்கள் முழுவதுமாக மழை நீரில் மூழ்கி இருக்கிறது. தொடர் கனமழை என்பது பெய்து வருகிறது. அதிக கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த கனமழை பெய்து வருவதால் பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று கூறலாம். தேவப்பிரியன், விரிவான தகவலுக்கு நன்றி ராஜசேகர்.